ஹலோ பசங்களா, குட் மார்னிங். இன்னைக்கு நான் ஒரு வண்டர்ஃபுல் டாப்பிக்கோட வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஃபினட்டாக கரண்ட் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? சரி மேம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லாவை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படின்னதுமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். மொத்தம் கிர்ச்சாஃப்ல எத்தனை லா இருக்குது அப்படின்னா 2 லா இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்த்துடலாமா? மேம் சர்க்கியூட்லாம் வச்சுருக்கீங்க, ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற லா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ கரண்ட் லா எதை பேசும்னா சார்ஜஸ் ஆர் கன்சர்வ்டுன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் ஒரு ட்ரெயின் ஜங்ஷனில் நிற்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாயிண்டில் இன்சைடில் வரக்கூடிய கரண்ட்டும் அவுட் சைடில் போகக்கூடிய கரண்ட்டும் ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். மேம் அப்போ 3 பிரான்ச் இருந்துச்சுன்னா அப்போ எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் I1 I2 I3ன்னு 3 நேம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே மீட்டப் பண்ணுற பாயிண்ட். இதுதான் என்னுடைய பேசிக் ஜங்ஷனாக ஒர்க் ஆகுது. இந்த பாயிண்ட்டை ஓ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாமா? அப்போ இன்சைட் கரண்ட் என்னவா இருந்திருப்பாங்க? தட் ஒன் பை I1 எதுக்கு ஈக்குவலாக இருந்திருப்பாங்க? வெளியில் போகக்கூடிய கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ திஸ் வில் ரெப்ரசன்ட் அஸ் அ I2 + I3 அப்படிங்கிற ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். இது வந்து கிர்ச்சாஃப்ஸோட கரண்ட் ரூல். இதுக்கு ஜங்ஷன் ரூல்னு இன்னொரு பேர் இருக்குது. கரண்ட் ரூல்ங்கிறத நம்ம சொல்லியாச்சு, ஜங்ஷன் ரூல். இதுல யாரு கன்சர்வா இருப்பாங்க? சார்ஜஸ் ஆர் கன்சர்வ்னா என்ன? இனிஷியல் அமௌண்ட்டும் ஃபைனல் அமௌண்ட்டும் ஈக்குவலா இருக்குங்கிறத தான் நம்ம இங்க கன்சர்வ்னு சொல்றோம். ஓகே, இதை எப்படி சர்க்கியூட்ல யூஸ் பண்றது? அதுக்கு இன்னொரு லாவும் இருக்கு. அதுதான் நம்மளுடைய கேவிஎல் ரூல் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ கேவிஎல், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல். அப்போ இந்த ரூல் எதை பற்றி பேசுது? வோல்டேஜை பற்றி பேசுது. ஸோ வோல்டேஜ்னா ஞாபகம் வர்றது யாரு? ஓம்ஸ் லா அப்ளை பண்ணலாமா? ஓம்ஸ் லா, தட் இஸ் V is equal to I into R. ஸோ இந்த லா எதை சொல்லுதுன்னா கன்சர்வேஷன் ஆஃப் வோல்டேஜஸ், அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இனிஷியல் அண்ட் ஃபைனல் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற பராமீட்டரை சொல்லுது. ஆனால் இந்த ரூலுக்கு, இந்த லாக்கு ஏகப்பட்ட ரூல் இருக்கு. ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஒரு ஈஸி பீஸி பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லவா? நான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறது ஒரே ஒரு விஷயந்தான். கரண்ட்டோட டைரக்ஷனை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ லுக் அட் ஹியர், கரண்ட் நான் இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறேன் இன் சென்ஸ். ஸோ லுக் அட் ஹியர், இஃப் ஐ எம் ட்ராவலிங் ஃப்ரம் A to B, ஸோ கரண்ட்டும் அதே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுச்சுன்னா ஐ வில் கன்சிடர் இட் as a பாசிட்டிவ் I. சப்போஸ் நான் B to A ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா இங்கனக்குள்ள கரண்ட்டை நான் எப்படி கன்சிடர் பண்ணுவேன்னா நெகட்டிவ் ஐயா கன்சிடர் பண்ணிக்குவேன். இவ்வளோதான். இந்த ரூலை தவிர வேற எதையுமே நான் ஃபாலோ பண்ண போறதில்லை. நீங்க ரெசிஸ்டன்ஸ் ரூல் எடுக்கலாம், ஆன்டி கிளாக்வைஸுங்கிற ரூல் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் ரூல் எடுக்கலாம். ஏகப்பட்ட வழியில இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்றது ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான், கரண்ட்டை வச்சு. சரி, ஓகே மேம், கேவிஎல் எனக்கு எப்போ அப்ளை பண்ணணும்னு தெரியல, பேசிக் ஈக்குவேஷன் எப்போ அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கா? மோர் தென் 1 or 2 பொட்டன்ஷியல்ஸ், ஓகே, மோர் தென் 2 பேட்டரிஸ், அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் கேவிஎல் அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணி பிரான்ச்சோட கரண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க, மோர் தென் 2 பேட்டரிஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், இல்லைனா மோர் தென் 1 பேட்டரி, ரெண்டு வேர்டையுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த இடத்துல மோர் தென் 1 பேட்டரி, எஸ் என்கிட்ட 2 பேட்டரிஸ் இருக்கு. சரி, ஓகே. அப்போ இதில் பிரான்ச் கரண்ட் நான் கண்டுபிடிக்கணும். சரி, பிரான்ச் கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த டயக்ராம் எடுத்துக்கிறேன். அதில் நான் கேவிஎல் ரூலை அப்ளை பண்ண போகிறேன். கேவிஎல் ரூலுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. அதை தான் நம்ம லூப் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆரம்பித்த இடத்துக்கே அது திரும்பவும் வந்து முடியணுங்கிறது தான் அந்த ரூல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நான் அந்த லூப்பை வந்து ப்ராப்பராக ஃபார்ம் பண்ண போகிறேன். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து கரண்ட்டோட டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எப்படி டைரக்ஷன் எடுக்கிறேன்னா, லூப் ரூலுக்கு P2R, R2Q, Q2P. ஸோ இந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் லூப்பை நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ லூப்பை என் கூட சேர்ந்து ஃபார்ம் பண்ணுங்க. PRQP ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன சொல்லணும்? வோல்டேஜ் ரூல், V is equal to IR. கரண்ட்டும் இருக்கணும் அந்த பிரான்ச்சில், ரெசிஸ்டன்ஸும் இருக்கணும். இதுதான ரூல். அப்ளை பண்ணலாமா? P2Q நான் ட்ராவல் பண்ணுறேன். கரண்ட் இருக்கா? I1, எஸ். ரெசிஸ்டன்ஸ் இருக்கா?
20. ஸோ சிம்பிளாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தட் இஸ் அ 20I1. அதுக்கப்புறம் R2Q வர்றோம். அந்த பிரான்ச்லையும் ஐங்கிற கரண்ட் இருக்குது. அங்கனக்குள்ள உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 60. அடுத்து Q2P பிரான்ச்சில் போகிறீங்க. கரண்ட்டோட டைரக்ஷனை கவனமாக பாருங்கள். நம்ம டைரக்ஷன்லேயே தான் கரண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே டைரக்ஷனில் நான் செக் பண்ணிட்டேன். கரண்ட் மட்டும்தான் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ வோல்டேஜில் அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அந்த பிரான்ச்சை விட்டுட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய பேட்டரியை நமக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நான் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணனா நான் என்ட்ரு ஆகிறது Q2Pன்னு சொல்லும்போது நெகட்டிவ் சைடு ஆஃப் த பேட்டரிக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிறேன். அப்போது -4 = 0 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். தட் இஸ் PSRP அப்படிங்கிறத நான் இங்கனக்குள்ளே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கரண்ட்டை பார்க்குறேன். I - I1 அதோட ரெஸ்பெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை நான் பார்க்குறேன். அந்த பிரான்ச்சில் யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னா அந்த பிரான்ச்சில் இருக்கிற கரண்ட்டை நீங்கள் எழுதுவீங்களா? எழுத மாட்டீங்க. ஸோ P2S ஒன்றுமே பண்ண முடியாது, விட்டுட்டேன். ஸோ அப்போ அதை நான் ரஃப் பண்ணிடணும். இதை நான் எரேஸ் பண்ணதான் நினச்சிக்கோங்க. இப்போ S2Rக்கு போகிறேன். சேம் கரண்ட், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ I - I1 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 200. ஸோ S2Rல ஒர்க் ஆகுது. அடுத்து நான் R2P ட்ராவல் பண்ணுறேன். நான் போகிற டைரக்ஷனுக்கு கரண்ட் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ஸோ ஐம் சிம்ப்ளி சப்ஸ்டியூட்டிங் -20I1. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து தான் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஐ எம் என்டரிங் இன்டு த பாசிட்டிவ் சைட் ஆஃப் த பேட்ரி. ஸோ தட் இஸ் அ +5 = 0. இதில் என்ன பண்ணலாம்? அந்த இன்டர் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ணலாமா? அப்போ பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும்? 200I - 200I1 - 20I1 + 5 = 0. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். பிகாஸ் I1. அப்போ என்னோட செகண்ட் ஈக்குவேஷன் 200I - 220I1 + 5 = 0ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டினோட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 5ஆல் ஈஸியாக டிவைட் ஆகிற மாதிரி இருக்கா? அப்போ இந்த ஈக்குவேஷனை 5ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா இன்னும் நமக்கு சிம்பிளிஃபை ஆகிடும். அதை நம்ம டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் பெருசாக நான் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, எலிமினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிது? தட் இஸ் அ 20I1. ஞாபகம் வச்சிருக்கீங்களா எல்லாரும்? 20I1 60I - 4. ஸோ அதை நம்ம எங்களுக்குள்ள எழுதிடலாம். ஸோ கரெக்டாக எழுதுறேனான்னு பாருங்க. +60I - 4 இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம அப்படியே செகண்ட் ஈக்குவேஷன் எழுதணும்னா என்ன கிடச்சிது? அரவுண்ட் 200I - 220I1 + 5 = 0ன்னு கிடச்சிது. கரெக்டுங்களா? செக் பண்ணிடலாமா? 200I 220I1 + 5 = 0. அவ்வளோதான். சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்? இது எனக்கு ஈஸி பீஸியாக 5ஆல் டிவைட் பண்ண முடியும். ஈஸியஸ்ட் டேபிள் இல்லையா? 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? I will get 40I - 44I1 + 1 = 0. So I will consider this is my second equation. இப்போ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கரண்ட் கண்டுபிடிக்கணும். நான் I1ங்கிற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். அப்போ I1 நான் அப்படியே வச்சுக்கணும். I2 வந்து எலிமினேட் பண்ணணும். அப்போ அதுக்காக நம்ம ஐயை எலிமினேட் பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே பாருங்க, this is I on here. ரெண்டு பேத்தையும் ஒரே நம்பர் கொண்டு வந்தால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியுமா? அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு என்ன கரண்ட் வேணும்? I1 வேணும். அப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 6. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 6 2s are 12. செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12. அப்போ அழகாக கேன்சல் ஆயிருமா நமக்கு? அப்போ அப்படியே சிம்பிளாக அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷனை நான் ரீஃப்ரேஸ் பண்ணி எழுதுகிறேன். 60I + 20I1 - 4ன்னு இருக்குது. கரெக்டுங்களா? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஈக்குவேஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா 120I
ப்ளஸ் அந்த இடத்துல 2 2s என்ன கிடைக்கும் உங்களுக்கு 40i1. இங்கே இருக்கிற மைனஸை நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிடலாம். 4 2s 8, -8 நெக்ஸ்ட் சைடு போகும்போது +8. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் அதே மாதிரி எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐயை எழுதிடுங்க. 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 3s 120i. அதுக்கப்புறம் 44 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். எங்கே மல்டிப்ளை பண்ணலாமா? 4 3s 12க்கு 2, carry 1, 4 3s 12க்கு 2, carry 1 அலைன் பண்ணும்போது 132. ஸோ -132i1 இஸ் ஈக்குவல் டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ +3 நெக்ஸ்ட் சைடு போகும்போது -3ஆக மாறிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? சைன் சேஞ்சஸ் பண்ணால் தானே எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இங்கே ப்ளஸ் எல்லாம் நான் மைனஸாக மாற்றுறேன், மைனஸ் எல்லாம் நான் ப்ளஸ்ஸாக மாற்றுறேன். அப்போது இந்த இடத்துல சிம்ப்ளி ஐ எம் கெட்டிங் ப்ளஸ். ஓகே, எலிமினேஷனில் இவங்க கேன்சல், இவங்களை ஆட் பண்ணோன்னா 172i1 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 8 + 3 இஸ் பிகம்ஸ் as 11. therefore i1 is equal to 11 divided by 172 amperes. so this is my final equation. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு பிரான்ச்சில் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கரண்ட்டை நம்ம அழகாக எடுத்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த கிர்ச்சாஃப்ஸ் லால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் செல் இருந்ததுன்னா கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் எல்லா ரூல்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. ஒன்று கரண்ட் அலோன் போகணும், இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் அலோன் போகணும். ஸோ கரண்ட் போகும்போது பொட்டன்ஷியலோட டைரக்ஷன் நம்ம அதிகமாக பார்க்கறது இல்லை. பட் ரெசிஸ்டன்ஸ் போகும்போது கண்டிப்பாக சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பார்க்கணும். இங்கே நம்ம எல்லாமே அப்ளை பண்ணது கரண்ட் ரூலை வச்சு தான். ஸோ இதை பர்டிகுலராக வச்சு நான் ஒரே ஒரு கரண்ட்டை I1 இங்கே கால்குலேட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் I கால்குலேட் பண்ணலாம், மல்டிபிள் பிரான்ச்சஸாக இருந்தால் I3 கால்குலேட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்னு நம்ம சொன்ன இந்த KCL ரூலையும் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். சரியா பசங்களா? இந்த டாபிக் புரிஞ்சுதா? இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஒண்டர்ஃபுல் செஷன்.